எல்லாருக்கும் நன்றி. வணக்கத்துக்கு பதிலாக நன்றி சொல்லி தொடங்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பட்டிக்காட்டில் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ள சும்மா தெரிஞ்ச ஒரு பையன் இன்னைக்கு ஒரு அடையாளப்படுத்தப்படுகிற பிக் பாஸ் சீசன் 8ல இவ்வளோ நாளாக விமர்சகனாக இருந்தால் ஒரு போட்டியாளர் நான் உள்ள போகிறேன். இந்த போட்டியில் நான் நிச்சயம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நிறைய மிடில் கிளாஸ் பசங்க வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்கணும் ஓடிட்டே இருக்கும். அவங்க எல்லாரில் இருந்து அவங்கள ஒருத்தனா என்ன நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் அடையாளப்படுத்திக்க போகிறேன். அதனால எவ்வளோ தான் உள்ள விளையாண்டாலும் உங்களுடைய ஓட்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாக்கு தான் என்ன வெற்றியாளர் மாற்றும். அதனால நீங்கள் எல்லோரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி பாருங்க. உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களை கொடுங்க. நேரம் வரும்போது நாமினேட் ஆகும்போது வாக்கு செலுத்தி காப்பாற்றி விடுங்க. நன்றி. வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் 8ல வந்து கலந்துக்க போறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லிட்டு உள்ளுக்கு போன ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா நம்ம முத்துவா தான் இருக்கணும். அவருக்கு உள்ளுக்கு போகும்போதே தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி இத்தனை கண்டஸ்டன்ட் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை கொடுப்போம், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் உள்ளுக்கு போறோம், கேம் பிளே பண்ண போறோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவரு கேட்டாப்லயே மக்கள் அவருக்கு ஓட் போட்டு இப்ப வெற்றி பெற வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவரோட கேம் வந்து கையில் எடுத்துட்டாரு. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஜோடி சேர்ந்து விளையாடுறது கேம், அந்த கோவா கேங் அந்த மாதிரி கேம்லாம் ஏதாவது ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு விளையாடுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இண்டிவிஜுவலா நம்ம எதுக்கு வந்திருக்கோம் விளையாட வந்திருக்கோம், அதை விட்டுட்டு உள்ளுக்கு வந்து நட்பு பாராட்டுறது அது வேற. ஆனா நட்பா ஒரு கேங்கா ஒரு குழுவா வந்து இயங்கி அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அங்க உள்ள கண்டஸ்டன்ட்லாம் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் டம்மி பண்ற வேலைலாம் செய்யாம நானா இருந்தேன் அப்படிங்கிறாப்புல அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி சரி எல்லாமே பக்காவா இருந்துச்சு. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் வந்து எடுத்து வச்சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழுவில் வந்து மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இவர் ஐடியா கொடுப்பாரு. இவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரி அப்படின்னு ஏற்றுக்கிற அளவுக்கு அவரோட பேச்சு திறமையை வளர்த்துப்பாரு. இடையில கூட அருணுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அப்போ கூட அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுமே இல்லை, போன சீசனில் நீ பேசிக்கிட்டே இருந்தானா அந்த பாப்பான்னு சொல்லிட்டு அருண் வந்து ஓட்டிகிட்டு இருப்பாரு. நீ பேசிக்கிட்டே இருக்க, உனக்குலாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கேமே ப்ளே பண்ணல, நீ விளையாடுறது சரியில்லை அப்படிங்கிறப்பல சொல்லும்போது, போன சீசன்ல வந்து நான் பார்த்திருக்கேன் பேச்சு திறமையாலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அர்ச்சனாவோட இது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ட்ரிகர் ஆகி பேசிட்டு அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கரெக்டா நம்ம வந்து பேசுறோம், அந்த கேம் அங்க உள்ளுக்கு போறது எதுக்கு பேசணும், கரெக்டா கேம் வந்து விளையாடணும், அதை வந்து கரெக்டா செஞ்சு இப்ப வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஸோ முத்துக்குமாருக்கு வாழ்த்துக்கள்.